தூயாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த திருப்பலியை தன்னுடைய பிறந்த நாளிலே மேரி ரோஸ்லின் என்பவர் இறைவனுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுக்கின்றார்கள். சூசைராஜ் எலிசபெத் இவர்கள் திரு குடும்பத்திற்கு நன்றியாக இந்த திருப்பலியில் இறைவனுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுக்கின்றார்கள். தன்னுடைய 2வது பிறந்த நாளில் லியோன் ஜஸ்டின் இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். மற்றும் தங்களுடைய 32வது திருமண நாளில் லில்லி மேரி செல்வராஜ் இவர்கள் இறைவனுக்கு நன்றி மொழியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய 6வது திருமண நாளில் பிரேம் ஜான்சி என்பவர்கள் இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் 25ஆம் ஆண்டு இறந்த நினைவு நாளில் லூர்து மேரி இவர்களுடைய ஆண்மையை மாற்றிக்காகவும் மற்றும் லூயிஸ் பாத்திராஜ் மேரி புளோமினா ரீட்டா தாமஸ் இவர்களினுடைய ஆண்மையை மாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு இங்கே கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறையருள் வேண்டி சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று தாய் திருச்சபையானது இன்று தந்தை புனித பியோ அவர்களினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. 5 காய வரம் பெற்ற புனித பியோ இரக்க குணமும் தூய்மையும் இறைவனை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றது என்று கூறுகின்றார். இரக்கமும் தூய்மையான ஒரு வாழ்வும் நம்ம இறைத்தன்மையிலே பங்கெடுக்க உதவுகின்றது என்று சொன்னவர், அதன்படியே வாழ்ந்தவர். ஆகவே அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இரக்க குணமும் தூய்மையும் கொண்டவர்களாக வாழ்ந்து இறைவனை நோக்கி, இந்த இறைத்தன்மையை நோக்கி வாழ தேவையான அருள் வர வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர்
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள் பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியாளர் இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையற்ற ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழி நூலிலிருந்து வாசகம். உன்னால் நன்மை கூடுமானால் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காது. அடுத்திருப்போர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டு போய்வாய் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்போர்களுக்கு தீங்கிழக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருளில் உன்னை நம்பி வாழ்கிறார்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு தீங்கிழக்கும் செய்திருக்கும் போது அவரை வீண் வார்த்தைக்கு இழுக்காதே. மண்முறையை கண்டு பொறுமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவற்றுக்களை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாத வீட்டின் மேல் ஆண்டவர் சாபம் விடும். அவருக்கு அன்று நடப்போரின் உறவிடங்களில் அவரது ஆசி தங்கும். சொற்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலை உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவாளிகளோ இழக்கப்படுவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவோர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடுப்பவரே, இன்னொரு நேரியவற்றை செய்பவர் உளமாற உண்மை பேசுவார். தம் நாவினால் புறம் கூறுவார். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழைத்தார். தம் அடுத்தோரை கழித்துள்ளார். நெறித்தவரை நடுப்போரை இழிவாக கருதுவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பார். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையொட்டு பெறுவார். இவ்வாறு நடப்போர் என்றுமே நிலைத்திருப்பார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்?
வாயில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்று கூறுகின்றார். இன்றைய இந்த நற்செய்தியின் முற்பகுதியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு விதைப்பவனின் உவமையை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கின்றார். அதன் பிறகு இன்றைய இந்த நற்செய்தியானது லூகாஸ் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே வருகின்றது. விதைப்பவனுடைய அந்த உவமையிலே நாம் 4 நிலங்களை பற்றி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அது நமக்கு தெரிந்ததுதான். இவ்வாறு பலவிதமான நிலங்களை பலவிதமான மனநிலைக்கு ஒப்பிட்டு கூறிய பின்பு இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்று கூறுகின்றார். இந்த விதைப்பவனுடைய உவமையிலே வருகின்ற 4 வகையான நிலங்களும் 4 வகையான மனநிலைகளை எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது எத்தகைய மனநிலையை கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பாதை போன்று கரடுமுரடாகவும் முற்றலையால் நிறைந்ததாகவும் பாறை போன்று கடினமானவதாகவும் நம்முடைய மனநிலை இருக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற இறை வார்த்தை நம்மிலே ஒரு செயல் வடிவம் பெற முடியாமல் போய்விடுகின்றது. அதே நேரத்தில் நன்கு பண்படுத்தப்பட்ட நிலமாக நம்முடைய மனநிலை இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது அங்கே 30, 60, ஒரு சில நேரங்களில் 100 மடங்கு கூட பலனளிக்கக்கூடிய விதத்திலே இந்த இறை வார்த்தை நம்மிலே செயல் வடிவம் பெறுகின்றது. ஆகவேதான் நீங்கள் எந்த மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இன்னும் நற்செய்தியின் பல இடங்களிலே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அதன் பொருள் என்ன? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றால் இந்த கேட்கின்ற இறை வார்த்தை என்னிலே செயல் வடிவம் பெற்று அது என்னை மாற்றமடைய செய்து இறைவனை நோக்கிய ஒரு வாழ்வுக்கு என்னை தயார்படுத்த வேண்டும் என்ற மனநிலையில் நான் கேட்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை என்னிலே செயல்படுகின்றது. செயல்பட்டு அது இறைவனை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ள உதவுகின்றது. இன்று நாம் திருவிழா கொண்டாடுகின்ற புனித பியோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தையை அவர் வாழ்வாக்கியவர். ஆகவே இறைவன் அவருக்கு 5 காய வரங்களை கொடுத்து இன்று அவரை தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். புனிதராக திருச்சபை அவரை உயர்த்தி பார்க்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பார்த்த சகோதர சகோதரிகளை, நாம் கேட்கின்ற, படிக்கின்ற, தியானிக்கின்ற இந்த இறை வார்த்தை நம்மிலே செயல் வடிவம் பெற்று நம்மை மாற்றமடைய செய்ய வேண்டும் என்றால் நாம் எத்தகைய மனநிலையில் கேட்கிறோம் என்பதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிற மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும், இறைவனுக்காக வாழ வேண்டும், இறை வார்த்தை என்னிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில், மனநிலையில் நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது அல்லது இறை வார்த்தையை மறைவுரையை கேட்கின்ற பொழுது அத்தகைய ஒரு மனநிலை கொண்டிருக்கின்ற பொழுது
வார்த்தை நம்மிலே செயல்பட துவங்குகின்றது. இறை வார்த்தை நம்மிலே செயல்படுகின்ற பொழுது நாம் மாற்றம் பெற்றவர்களாக இறைவனுடைய மக்களாக வாழ ஆரம்பிக்கின்றோம். இதைத்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடிகளார் கூறுகின்றார், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனநிலையை நாம் கொண்டு இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது அது நம்மிலே செயல்பட்டு மிகுந்த பலனளிக்கும். ஆகவே அத்தகைய ஒரு மனநிலை கொண்டு இறை வார்த்தையை கேட்கவும் அதை வாழ்வாக்கவும் தேவையான அருள் வர வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தேன். என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகினில் காண என்னை காணிக்கையாக தந்தேன். பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாகவே. பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாகவே. என் சுயநலமுடைய வல்லமை நிறைய என்னை காணிக்கையாக தந்தேன். என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தேன். என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இம்மொழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித பியோவின் பெயரால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் இறையாற்றலின் மாற்றிற்கு சான்று பகர்வது போல உமது மீட்பின் பயனை எங்களுக்கு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது
முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை குலைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விழுந்து இறங்கிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் புறவேறுக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாரோ மற்றும் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்ந்தரும் வேதமுடன் பகிர்ந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று நாங்கள் யார் யாருக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து சொல்வோம்: எங்கள்
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கணமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, தேவனுடைய நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Amen.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் உண்மையால் எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிற அன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பியோ தமது நம்பிக்கையுள்ள ஊழியத்தால் நிலையான மகிழ்ச்சிக்கு தகுதியுள்ளவரானார். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்து அதே மகிழ்ச்சிக்கு எங்களை தயாரிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம்